வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எங்கள் காலத்துலலாம் டாக்டர் மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு விஷயம். எப்பா அதெல்லாம் படிக்க முடியாதுப்பா. அடுத்ததாக சட்டம் சம்மந்தப்பட்ட வகை, மற்றபடி சோர்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி இன்ஜினியரிங் நம்ம ரொம்ப ரேர், ரொம்ப உயர்ந்த படிப்பாக இருந்து அது கூட இந்த காலத்தில் ரொம்ப டவுனாக போச்சு. ஆனால் இன்றைக்கி அப்பில் இருக்கிறது ஒரே ஒன்று என்னென்னா மருத்துவ படிப்பு பிடிஎஸ், பல் மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு தான். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சம்மந்தம் தான். இன்றைக்கி அதே பீக்கில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சரி, இது எவ்வாறு கீழே இறக்குவது அப்படிங்கிறது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் எல்லா கல்லூரியும் என்ன ஆகுது, கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி சைடில் அதுக்கு உண்டான அலாட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இதை இன்னும் வடிகட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதான் நீட் தேர்வு. அந்த நீட் தேர்வில் கூட ரொம்ப அதிகமாக பெருசாக பண்ணலை. இருந்தாலும் நீட் தேர்வுக்கு முன்னால் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறப்ப 2014 2015 அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மட்டும், நம்ம இதில் அரசு பள்ளி சார்ந்த மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எந்த அளவுக்கு மருத்துவ படிப்பில் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2014 2015 38 மாணவர்கள் தான் சேர்ந்துருக்கிறாங்க மருத்துவ படிப்புக்கு. அடுத்து 2015 to 2016 36 மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. அடுத்து 2016 to 2017 34 அப்படின்னு சரிச்சுக்கிட்டே தான் வந்திருக்கு மாணவர்கள். சரி, அதுக்கு பின்னால் நீட் தேர்வு வருது. நீட் தேர்வு வந்ததுக்கு பின்னால் என்ன முன்னேற்றம் அப்படின்னா இன்னும் டவுன். அரசு பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுடைய ஒரு மருத்துவ இதுக்கு சேர்ந்த ஒரு வெளிப்பாடு. 2017 to 2018 வெறும் 3 மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும். மற்றபடி 2018 2019 5 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. அடுத்து 2019 2020 6 பேர் தான், அதோட முடிஞ்சது. இதை ஒரு என்னடா இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த நேரத்தில் தான் அன்று இருந்த எடப்பாடி அரசு, அதிமுக அரசு ஒரு 7.5% இட ஒதுக்கீடு அப்படிங்கிறத அவங்க கொண்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. அது 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த வகையில் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். எடப்பாடி ஐயா அவர்களே பாராட்டலாம். 2020 7.5% கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தால் அடுத்த வருஷம் அவங்க ஆட்சி போயிடுது. இதை என்ன பண்ணுறாங்க, திமுக அரசு 2021 வந்ததுக்கு பின்னாடி இந்த 7.5% ஒதுக்கீடு அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே கொண்டு வந்துடுறாங்க. மற்ற எல்லா படிப்புகளுக்குமே, சட்டம், மற்றபடி வேளாண்மை அப்படின்னு அடுக்கிட்டே போகிறாங்க. மற்ற படிப்புகள் எல்லாத்துக்குமே, ஆயுஷ், கால்நடை, பொறியியல் எல்லாத்துக்குமே கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்தோன்னே இன்னும் டாப்பில் போகுது 7.5% ஒதுக்கீடுங்கிற கான்செப்ட். வரக்கூடிய சமயத்தில் இப்போ இந்த வருஷத்தில் 2025 இன்றைக்கி போயிட்டுருக்கு. அப்போ அந்த 2021 எந்த அளவுக்கு அப்படின்னா 435 பேர் 7.5% ஒதுக்கீட்டில் படிக்கிறாங்க. அற்புதமான ஒரு விஷயம். வெறும் சாதாரண 6 பேர் 5 பேர் இருந்த அந்த நபர்களுடைய எண்ணிக்கை, மாணவருடைய எண்ணிக்கை 2020-21 435 மாறுது. அடுத்து 2021 22 555 பேர் மருத்துவ படிப்புக்கு வர்றாங்கன்னா பார்த்துக்கலாம் எவ்வளோ உயர்வான ஒரு விஷயம் பாருங்க. இது திமுக அரசினுடைய ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு. ஏன்னா எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டாங்க. ஆயுஷ், மற்றபடி மருத்துவ படிப்பு, பொறியியல், சட்டப்படிப்பு, கால்நடை சம்மந்தம் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்னா எண்ணிக்கை அதிகமாகுது. இப்போ 2022 to 2023 584 பேர் படிக்கிறாங்க மருத்துவ படிப்பு கான்செப்ட். பட் அதே மாதிரி 2024 to 2020 இந்த வருஷத்தில் மொத்தம் 632 பேர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஃபஸ்ட்டு சுற்று 2ஆம் சுற்று அப்படி கலந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் 2032 பேர் இன்றைக்கி மருத்துவ படிப்புக்கு தேர்ச்சி ஆகியிருக்காங்க. இது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் என்பதெல்லாம் விட மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. எட்டா கனியாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப டவுனாக
ரொம்ப எட்டி பறிக்கக்கூடிய விஷயம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அரசு பள்ளியில் படிக்க வேண்டும். 6வது டு 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படிக்க வேண்டும். மற்றபடி அது சம்மந்தப்பட்ட எல்லா இதுலேயும் கரெக்டாக 12 +2 வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கு பின்னால் வந்து நீட் தேர்வு அப்ளை பண்ணி படித்து வரக்கூடிய சமயத்தில் அந்த ஈஸியாக 7.5% கட்டாயமாக வர நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி ஏகப்பட்ட மாணவர்களே சொல்கிறாங்க. செலக்ட் ஆகிட்டோம், மருத்துவ கான்செப்ட் கிடச்சிச்சு அப்படின்னா எல்லாம் அவங்களுக்கு எல்லா செலவும் அவங்க செலவு தான் கம்ப்ளீட். அரசு செலவே எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். மற்றபடி வந்து மாணவர்களுக்கு தெளிவான ஒரு விஷயம். இந்த காலத்தில் இந்த அளவுக்கு மிக இரக்கமான ஒரு விஷயமா இந்த படிப்பை வந்து இந்த அரசு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை எத்தனை மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற பார்க்குற சமயத்தில் எல்லாமே வந்து உயர்ந்த காசு செலவு பண்ணி ப்ரைவேட்டில் தானே படிக்க வைக்கிறாங்க. அங்கே ப்ரைவேட்டில் படிக்கிறப்ப இந்த 7.5% மற்ற சோர்ஸ் இந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் பொருந்தாது. 7.5% செலக்ஷன் ஆகிட்டான் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. காலைல சாப்பிட வேண்டியது, காலேஜுக்கு போக வேண்டியது, திருப்பி ரிட்டர்ன் காலேஜை விட்டு வெளியே வந்துட வேண்டியது, அதோட சரி. மற்ற எல்லாம் கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். ஃபீஸ் கட்டுறதுலேருந்து மற்றபடி எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. செலெக்ஷன் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீட் தேர்வில் மதிப்பு எடுத்து அதை வந்து 7.5% ஒதுக்கீட்டில் பண்ணக்கூடிய சமயத்தில் ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. ஆனால் தனியாரில் படிக்கிறப்ப அப்படி கிடையாது. நீட் தேர்வு எழுதினாலுமே கூட கட்டுக்கட்டாக பணம். அப்புறம் அவங்களும் அதே ப்ரைவேட்டு மெடிக்கல் காலேஜ் தான் போகக்கூடிய சமயத்தில் அதுவும் கட்டுக்கட்டாக பணம். மினிமம் கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் தான் ப்ரைவேட்டில் படித்த ஒரு மாணவன் மாணவி அதே மாதிரி ப்ரைவேட்டில் படித்து அதே கான்செப்டில் ப்ரைவேட்லேயே காலேஜில் மெடிக்கல் காலேஜ், பிடிஎஸ் காலேஜ், பல் மருத்துவ படிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழத்தில் அப்படி போகக்கூடிய அந்த திட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சமயத்தில் அந்த கல்லூரி அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சமயத்தில் கட்டுக்கட்டாக பணம், கோடிக்கணக்கில் பணம். இது அப்படி இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து என்ன நம்ம மாணவர் மத்தியில் ஒரு விஷயம் அப்படின்னா, என்னடா கவர்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு கேவலமான விஷயமா. இன்றைக்கி தான் அரசு பள்ளிங்கிற போய் ஈஸியாக போச்சு. ரொம்ப தேவையுள்ள விஷயமா. காலையிலேருந்தே காலை உணவே போட்டுடுறாங்க, அப்புறம் மதிய உணவு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லா வகையிலுமே லேப்டாப்பு, ஷோ ஒரு தனியார் பள்ளியில் எந்த அளவுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகை எல்லாமே வந்து அரசு பள்ளியில் கொடுத்துட்றாங்க. அதே நேரத்தில் அங்கே கோச்சிங் சரியில்லை, மாணவர்களுக்குள்ள பிஹேவியர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அது சில பள்ளிகளில் இருக்குது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு 6 வருஷம் 6th to 12th +2 வரைக்குமே ஒரு 6 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு மாணவர்கள் படிச்சிட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக நீட் தேர்வில் அற்புதமான மார்க்கை எடுத்துட்டு மற்றபடி 7.5% டக்குன்னு வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து காசே இல்லையே, எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துறாங்க இல்லையா, அது ஒன்று போதாதான். அதனால் வந்து வரும் காலங்களில் 6 to 12 கட்டாயமாக எல்லாருமே வந்து அரசு பள்ளியில் சேருங்க. சேர்த்துட்டு அப்படின்னா கட்டாயமாக நீட் தேர்வு எழுதக்கூடிய சமயத்தில் அந்த 7.5% வரக்கூடிய சமயத்தில் எல்லா மாணவர்களுக்குமே மருத்துவ கனவு, மருத்துவ டாக்டர் ஆக வேண்டும் என்ற படிப்பு, அந்த கனவு வந்து நனவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியாகவும் தெரியுது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.